தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்சாரத்துறையில் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போவது தாவைக்க எவரையோ காப்பாற்ற நினைக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு விண்ட் எனர்ஜி மூலமா ஒரு கம்பெனி வந்து கரண்ட் கொடுக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு பணத்தை செட்டிலே பண்ண மாட்டாங்க. என்னாச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கம்பெனி சிக் ஆயிருது. அவங்க பேங்க் கொடுக்க வேண்டியது கட்ட முடியல, அவங்களால கம்பெனி நடத்த முடியல, புதுசா இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஆனா இப்போது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கொள்கையின் வாயிலாக சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜிக்கு அந்த கம்பெனிஸுக்கு உடனடியாக பணம் நேரடியாக செலுத்துகின்ற விஷயத்தின் வாயிலாக இப்போது மின்சாரம் தடை இல்லாமல், அது இப்ப தாவை காட்சி வந்ததுக்கு அப்புறம் தடை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை கடந்த காலத்துல இந்த மாதிரியான திட்டங்கள் வாயிலாகத்தான் மத்திய அரசு நமக்காக தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. அதே போல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்க பாருங்க அதிகமா முதலீட்டு கொண்டு வந்திருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ்ல நாம தான் இந்தியாவில நம்பர் 1, நாங்க வந்து ஏற்றுமதி பண்றோம், ஏற்றுமதியில் இவ்வளவு சாதனை. இது எப்படி நடந்தது? எலக்ட்ரானிக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது மத்திய அரசாங்கம் தமிழகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்து அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் மற்ற உதவிகளை செய்த காரணத்தால எலக்ட்ரானிக்ஸ் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தது, ஏற்றுமதியும் தமிழ்நாடு அதிகமா இருக்கு. காரணம் என்ன? மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. இதை வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதே போல நிறைய இடங்கள்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. டிஜிட்டல் கவர்னன்ஸ், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஜிட்டல் இந்தியா வாயிலாக இன்று எல்லாருமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதை கையில வச்சிருக்கலாம். நீங்க பேங்குக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்று நம்மளுடைய பண பரிவர்த்தனைகள் என்பது சுலபமானது மட்டுமல்ல, பினான்சியல் இன்க்ளூஷன். எந்த ஏழை மக்கள் அவர்களுக்கென்று ஒரு வங்கி பரிவர்த்தனையோ அல்ல பண பரிவர்த்தனை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கோ, அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஜன்தன் அக்கௌண்ட் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்று எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு.